மிக பழமையான ஒரு ஊர். இப்படி ஒரு பேனை எங்கேயும் பார்த்தனியா? இதில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் நிறைய கதைகளை சொல்லும். எப்படி இருக்கேன்னு கூடி இருந்து கதைச்சு சாப்பிட்ற அந்த அம்மா இப்படி இருக்கேன்னு இடம் வெறுப்பேற்றி கொண்டு இருக்கிறார். இது இந்த ஊரினுடைய சிறப்பை காட்டி நிற்குது. என்னென்னா யோசிச்சுதான் ஒவ்வொரு வீட்டையுமே ஒவ்வொரு பீரங்கி வச்சிருக்காங்க உங்களை அடிச்சா பிள்ளைண்டு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சங்கரத்தை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கதைக்கும் போதே ரசிக்கும்படியான காட்சிகள் நிறையவே இருக்குது. இந்த காணொளியில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ நிற்கிற இந்த பிரதான வீதி கொக்குவில் வட்டுக்கோட்டை பிரதான வீதி. இந்த பக்கமாக போனால் கொக்குவிலுக்கு போகலாம், அதே மாதிரி இந்த பக்கம் போனால் வட்டுக்கோட்டைக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதியில் ஒரு 6 ஊடறுத்து செல்லுது. அங்கே பாருங்க, அதில் ஒரு பாலம் தெரியுதில்ல, அந்த உந்துருளி வார இடத்த அதில் ஒரு 6 போகுது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இந்தா இதால் போகுது 6. பாதையை 6 ஊடறுத்து செல்லுதுன்னு சொல்ல முடியாது, 6 போன இடத்தால் பாதை போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏனெண்டா இயற்கை தான் முதல் உருவாகி இருக்கும், பின்பு தான் செயற்கையான பாதைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். எனவே இன்றைய நாள் அந்த ஊர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இந்த முன்னோட்டத்தில் நான் கொஞ்சம் இருட்டாக தெரிவேன். ஏனெண்டா இருட்டான ஆக்கள் இருட்டாக தெரியும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. வெளிச்சமாக தெரியணுமெண்டா இப்படி வந்துட்டு இப்படி பார்த்தா தான் சூரியன் முகத்தில் அடிப்பார். ஏன்னா உச்சந்தலையில் நின்று சூரியன் எங்களை வெறுப்பேற்றி கொண்டு இருக்கிறார். பங்குனி வெயில் பல்ல காட்டுது. ஏற்கனவே பல்ல காட்டுற நாங்கள் இன்னும் பல்ல காட்டி அது இப்படி தான் இருப்போமே. நீ உண்மையை சொல்லப்போனால் மக்களே சரியான வெயில், தாங்க முடியாத அளவுக்கு வெயில். எனவே இந்த வெயிலுக்குள்ளே தான் சங்கரத்தை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். முடிந்த அளவு ஒரு காணொலியில் சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அப்படி மீறி 2 காணொலி பதிவு செய்ய வேண்டி வந்தால் 2 காணொலியில் இந்த சங்கரத்தை என்ற ஊர் வரும். எனவே தொடர்ச்சியாக பாருங்கள். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். அதுக்கு முதல் உங்களுடைய வீடு காணிகளை நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு இருந்தால் தெரிகிற எங்களுடைய இந்த தொடர்பெண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கோ. அதை விற்பனை செய்து தாரம். ஆனால் உங்களுடைய உறுதி சரியான முறையில் இருக்கணும், ஆவணங்களில் எந்த பிழையும் இல்லாமல் இருக்கணும். காணி என்று இருந்தால் அந்த காணிக்கு பக்கத்தில் இருக்கிறவரோ முன்னுக்கு இருக்கிறவரோ பின்னுக்கு இருக்கிறவரோ அவர்களால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதவாறு எந்த சிக்கலும் இல்லாத காணியாக இருக்கணும். அப்படி சிக்கல் இருந்து ஆவணங்கள் பிழையாக இருந்து எங்களுக்கு மாற்றணும் என்று நீங்கள் தொடர்பு கொண்டால் அடுத்த காணொலியில் வணக்கம் நண்பர்களே, இப்படி ஒருவர் தொடர்பு கொண்டார், இப்படி மக்களை ஏமாற்றுகிறார், அவதானமாக இருங்கொண்டு உங்களை உலகத்துக்கு போட்டு காட்ட வேண்டிய தேவை வந்துடும். எனவே நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், நேர்மையானவர்கள் மட்டும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஆவணங்களை பரிசீலித்ததுக்கு பிறகு ஒரு சின்ன ஒப்பந்தம் போவோம். அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு உங்களுடைய வீடோ காணியோ விற்பனை செய்து தரப்படும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு சட்டத்தரணிகளுடைய அறிவுரைக்கு பிறகு தான் இதை நாங்கள் காலம் எடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறோம். எனவே இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் போகலாம். அதை விட இப்போ திரையில் தெரிகிற இந்த வேல் செதுக்கல் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அந்த வேல் செதுக்கலை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அனுப்பி வைப்போம். பொருளினுடைய விலையை விட அனுப்பு கூலி என்றதும் வரும். வாங்க போவோம். எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். அங்கே இருந்து தான் வழுக்கையார் அப்படியே வருது. அப்படியே வந்து இதால் இப்படி திரும்பி போய் 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 அராலி பாலம் அதன் ஊடாக போய் யாழ்ப்பாண கடல் நீரேரியோட கலக்குது. இப்போ இது ஒரு மிக நீளமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆறு. சரி, இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இதுதான் அந்த பாலம். இப்போ மண்டைய பழக்கம் வெயில்ன்றதால இதில் 2 இடங்களை சரியாக காணும். அதுக்குள்ளே நிறைய பறவைகள் இருக்குங்க பார்த்தீங்களா? ஓ, அங்கே வரீங்க, அங்கே கொக்கு தூரத்தில். அதை விட இந்த இந்த ஆமாம் ஓ பறவை எனக்கு பெருசாக பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. சரி, நாங்கள் நேராக தான் போகணும். ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வீதியால் முதல் இடப்பக்கம் போவோம். இதில் ஒரு அணை இருக்குது. இந்த அணை எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அந்த அவ்வளவு தூரத்துக்கு போய் வருவோம். சரியா, இந்த வரம்பால் போய் வருவோம். இந்த பக்கம் பாருங்க, வயலெல்லாம் அறுவடை செய்து முடிஞ்சது. உண்மையை சொல்ல போனால் பார்க்க பயமாக கிடக்கு. இதுக்குள்ளே நடந்து அந்த பனை வரைக்கும் போய் வர சொன்னால் நான் போய் வர மாட்டேன்.
அப்படி இருக்கு மக்களே. கொட்டும் வெயில் சொல்லி வேலை இல்லையா, அதுக்கு அந்த ஒரு பாலைவனம் மாதிரியான உணர்வை கொடுக்குது. பாலைவனம் இல்லை, இது ஒரு பெரும் விளைச்சல் தரக்கூடிய நிலம். இருந்தாலும் அந்த வெயிலுக்கு சொல்கிறேன். இதில் இடப்பக்கம் போகிறது தான் வழுக்கையாறு. அருமை அருமை. நிறைய பறவைகள். கொக்கு, சைவ கொக்கா இல்லை. இப்போ நீரோட்டம் இல்லை, வேறு கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, வான்கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. அந்த வழுக்கையாறுக்குள்ளே வேறுங்கோ நிறைய தாவரங்கள் நிற்குது. சரி, வழுக்கையாறு அப்படியே நீண்டு கொண்டு போகுது, அதையும் காட்டுறோம். அதுக்கு முதல் வெள்ளப்பக்கம் பாருங்கோ, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வயல்வெளி தான். வயலெல்லாம் அறுவடை செய்தாச்சு. பறந்து கிடக்கும் வயல் நிலங்களில் பறவைகள் இதை தேடி அலைகின்றன. சரி, இதால் இப்படி நேர போய் வருவோம். கொஞ்சம் தூரம் போய் வருவோம். மக்களே, சத்தியமாக சொல்கிறேன், வெயில் தாங்க முடியலை. இதையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாண்டா கை காலெல்லாம் வெடியுது, அப்படி வெயில். அந்த பறவைகளை பாருங்க. இதில் ஒரு பெரிய கொக்கு மாதிரி, இது வேறு ஒரு பறவை. இது பறவைன்ற பேர் எனக்கு தெரியலை. திடீரென்று தேடி பார்க்குறதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. தெரிஞ்சால் சொல்லுங்க. நாங்கள் பறவைகளை தொந்தரவு செய்யாமல் இந்த வீதியால் போய் வருவோம். சரி, அந்த வழுக்கையாரை பாருங்க நீண்டு கொண்டு வருது. எங்கே வரைக்கும் போதோ தெரியாது, போய் வருவோம். மெதுவாக தான் வாகனத்தை ஓடணும். ஏன்னா விழுந்து கைகால் இறைஞ்சு பட்டா இந்த வெயிலுக்கு ஐயோ நினைக்கவே தலையை சுத்துது. ஆக கிண தூரம் போக தேவையில்லை, ஒரு கொஞ்சம் தூரம் போய் வரும். இதில் இடப்பக்கம் வழுக்கையாறு நீண்டு கொண்டு போகுது. அதே மாதிரி வேலை பக்கம் வயல்வெளி, தொடர்ச்சியாக வயல்வெளி தான். ஆஹா, நல்ல வடிவாக இருக்குது இந்த பகுதி. உள்ள பாருங்க, நிறைய தாவரங்கள் பார்க்க நல்லா இருக்குல்ல. எல்லாருக்கும் இந்த ரசிக்கிற எண்ணமும் உணர்வும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பெரும்பாலும் ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ரசிக்கிறது ஏதோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற வயல்வெளி சங்கரத்தை வயல்வெளி தான். பாருங்க வயல்வெளி. வந்த பாதையால் திரும்ப போகிறது எனக்கு ஐயோ. ஆஹா, இந்த இடத்த பார்த்தீங்களா? அருமையாக இருக்குது இந்த இடம். இதில் ஆடி ஆடித்தான் போகணும் மக்கள். ஏன்னா வரம்பெல்லாம் சேதப்பட்டிருக்கு. இந்த மழை வெயில் போன்ற காரணிகளால் எல்லாத்துக்கும் சேதம் வர மாதிரி இது மழையால் என்று தான் நினைக்கிறேன். அதுவாக அரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பெரிய சேதம் வண்டியில் ஓரளவு இது பாதையாக பயன்படுத்துறதுல சிக்கல் தான். சரி, அதோடு அப்படியே திரும்புவோம். சரி, சரியா மக்களே, இங்கே வரைக்கும் வந்தாச்சா? ஆமா, இப்படி இருக்கு என்ன இடம். சரி வாங்க மக்களே, இதால் போயிடுவோம். முதலை
ஏதாவது வந்தாலும் சிக்கல் தான். ஆமாம், இதுக்கு அங்கால போக இல்லாது சாதா எட்டி எட்டி கால் வச்சு வச்சு போகலாம். ஆனால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம். அப்படியே வாங்கோ வந்து இந்த காட்சியை பாருங்க இப்படி இருக்குண்டு. உண்மையாக நல்ல ஒரு இடம், நல்ல வடிவான ஒரு இடம். தாங்க இங்கே பாருங்க. ஆஹா, இந்த வெயிலுக்குள்ளே வந்ததில் ஒரு பயன் இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம். பாருங்க, அதுக்குள்ள இருக்கிறது கந்தசாமி கோயில், இதில் இருக்கிறது முருகமூர்த்தி கோயில். சரியா, அங்கே இருக்கிறது அம்மன் கோயில் என்று நினைக்கிறேன். அந்த அதில் பாருங்க ஒரு கோயில் இருக்குது. சரியா, அந்த கோயில். அடுத்தது அப்படியே வந்தால் இதில் ஒரு கோயில் இருக்குது. சரியா, அடுத்தது இதில் வந்தால் இதில் ஒரு கோயில் இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது, சத்தியமாக நல்லா இருக்குது இந்த இடம். ஆனால் இதை நீங்கள் ரசிக்க வாரதுக்கு விரும்புகிறீங்களா தெரியாது. ஏனெண்டா வெயில், அதோட வார பாதையும் அப்படி தான் இருக்குது. சரியா, இந்த இதை தாண்டி தான் போகணும். போகிறோம்டா இந்த இதுலேருந்து அங்கே எட்டி எட்டி கால் வச்சு 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 போகணும். அது வேண்டாம், தவிர்த்து கொள்வோம். சரி, இந்த இடத்துக்கு வந்து இந்த காட்சி உங்களுக்கு காட்டினதில் மகிழ்ச்சி. ஓ சரி மக்களே, நாங்கள் இப்போ பிரதான வீதி நோக்கி போகிறோம். அங்கே போய் சந்திக்கிறோம். சரி மக்களே, பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இந்த பாதைக்கு முருகன் போயிடும். அதில் என்ன மீன் பிடிக்கணும்னா அடுத்தது கொஞ்சம் தூரம் போயிடும். ஆஹா ஆஹா, எப்படி இருக்கேன்னு அட கடவுளே, சட்டப்படி இருக்கணும். பாதையை விட்டு விலை நில்லுங்க தங்கச்சியாக்கள், தம்பி தங்கச்சி. கொக்கு சைவ கொக்கு சைவ கொக்கு. கடவுளே கடவுளே, என்ன வெயிலடாப்பா. தண்ணி கணிக்க ஓரளவு தெரியாது போலாடாங்கன்னு. இதில் பாருங்க மீன் பிடிக்கிறார்கள். வழுக்கையாறு. இந்த பக்கம் கொஞ்சம் வயல்வெளி தான். நாங்கள் ஏற்கனவே போய் வந்த பகுதி இருக்குல்ல, அது சரியான வயல்வெளி, பெரிய வயல்வெளி தேசம். சரி மக்களே, திரும்ப பிரதான வீதிக்கு போய் இனி மற்ற பகுதிகளை பார்ப்போம். தெரிஞ்ச சவாரி மாடு, வண்டில் மாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, சரியாக தெரியலை. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க, கொக்குகள் எல்லாம் மிக அமைதியான முறையில் இருக்கின்றன. சரி மக்களே, நாங்கள் இனி பிரதான வீதியால் போவோம். வயல் விதைச்சிருக்க இந்த வீதி சட்டப்படி இருந்தது. நாங்களே ஏற்கனவே. மக்களே, இந்த இடம் என்னத்துக்காக இருக்குன்னா, வயலில் வேலை செய்கிறவர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக. சொல்லப்போனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே நின்றுட்டு போவோம் வாங்கும். சரி மக்களே, இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். இது என்னன்றதை நான் கேட்டேன். ஏற்கனவே, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் வரும் என்ன இந்த வீதியால் போய்.
இப்போ வயலெல்லாம் விதைச்சிருந்தது. இதால் போகும்போது ஒரு ஐயாவை கண்டனாங்க. அந்த ஐயாவை கேட்டேன் நான், இது என்னத்துக்காக இருக்குன்னு கேட்ட நேரத்தில், இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வயல் அறுவடை செய்து அல்லது வயல் வேலை செய்து கொண்டிருந்துட்டு வந்து ஓய்வெடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமான ஒரு பகுதி என்று தான் அவர் சொல்லி அப்படி தான் சொன்னவர். இப்போ இந்த இடம் இப்போ இப்படி இருக்குது. நீங்கள் இந்த பழைய காலத்தை யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் இந்த பகுதியில் வயல் வச்சுருப்பார்கள். இப்போ வயல் அறுவடை நடக்குதுன்றாலே அருவி வெட்டுறது முதல் இந்த வாளால் தான் வெட்டுறது, என்ன அருவி வெட்டுற வாளால். அப்போ ஒரு வயல் அறுவடை செய்து முடிக்கிறதுக்கே நீண்ட காலம் எடுக்கும். அப்போ அந்த அறுவடை செய்கிற நாட்கள் எல்லாம் அவர்கள் சாப்பிட்றதுக்கண்டு வெறுவணும் தானே. இப்போ இந்த மாதிரி பாருங்கோ, நான் வெட்ட வழியாக இருக்குது வயல்வெளி, இதுக்குள்ளே எங்கே இருந்து ஓய்வாக இருந்து சாப்பிட்றது. அப்படியே திரும்பி பாருங்கோ, முழுவதுமாக வயல் தான், ஒரு மரமோ அல்லது நிழலான பகுதியோ இல்லை. அதனால் இப்படியான ஒரு இடம் இருக்கும்போது உடலெல்லாம் வேர்த்து பசி களைப்போட வந்து முகத்தை கழுவி கை கழுவி அதுக்கு பிறகு அப்படியே கூடி இருந்து கதைச்சு சாப்பிட்ற அந்த தருணத்தை நினைச்சு பார்க்க நல்லா இருக்குது. எங்களுடைய தோட்ட வேலைகள் நடக்கும்போதெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். சின்னப்படியில் நாங்கள் வீட்டை சமைச்சு வீட்டை சாப்பிட்றேன்றாலும் கூட நாங்கள் அங்கே தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போக சொல்லுவோம்மா. அப்போ கொண்டு போயக்க சொல்லுவோம் எங்களுக்கும் காட்டி தாங்கோண்டு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்திருந்து சாப்பிட கூடியிருந்து சாப்பிட்ற அந்த தருணம்ன்றது சும்மா சொல்லிடாது. அது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ இந்த கட்டடத்தை பார்த்துட்டு இங்கே இருந்து அந்த வயல் அறுவடை செய்து வேலை களைப்போட வந்து முகம் கை கால் கழுவி சாப்பிட்டு கதைச்சு பேசி அந்த நினைவுகளை நீங்கள் நினைச்சு பாருங்க. அப்படி யாராவது அனுபவிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ இது இப்படி இருக்குது, பயன்படுத்துறது குறைவு என்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த காலத்தில் இந்த இடம் நல்ல சிறப்பாக இருந்திருக்கு. இதில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களும் நிறைய கதைகளை சொல்லும் என்ன. ஆனால் இது வேறு ஏதாவதுக்கு ஒரு தேவைக்கு கட்டப்பட்டிருக்குமோன்னு கூட நான் யோசித்தேன்னா, நான் ஒரு ஐயாவை கதைக்கும் போது அவர் இந்த தேவைன்னு தான் சொன்னவர். இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்க. நாங்கள் விசாரித்த வரைக்கும் இதைத்தான் சொல்லியிருந்தார். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக பயணம் செய்வோம். குடியிருப்புகள் இருக்கிற பகுதி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதியினுடைய வல பக்கத்துலேயுமே சில குடியிருப்புகள் இருக்குது, இடப்பக்கத்துலேயுமே சில குடியிருப்புகள் இருக்குது. நாங்கள் அப்படி போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 2 காணொலியாக தான் பதிவிட வேண்டி வரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த குடியிருப்பு பகுதியை பாருங்க, அந்த பகுதியை பார்த்தீங்க பனை மரங்கள் நிறைய. கடவுளே, அந்த இதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது, பழைய கிணறு. பனையை பாருங்க, நிறைய பனைகள். இதில் ஒரு கேணி இருக்குது. இந்த சங்கரத்தை கேணி அடின்னு தான் இந்த இடத்த சொல்கிறார்கள். பாருங்க மக்களை, இங்கே வாங்க, இதுதான் கேணி, நல்ல பழமையான கேணி. இது இந்த ஊரினுடைய சிறப்பை காட்டி நிற்குது. என்னென்னா அந்த இடத்துல பாருங்கள், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குல்ல, தெரியுதா வடிவா? அந்த கல் என்ன கல்லுண்டா ஆவுரஞ்சி கல். என்றால் மாடு. அப்போ மாடுகளை கொண்டு வந்து இந்த இடத்துல மேய விடுவார்கள். அதுக்கு பிறகு மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு கேணியாக தான் இந்த கேணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே பாருங்க, அந்த மனிதர்கள் இறங்கி வர மாதிரியான படி இல்லை, ஆடு மாடுகள் நடந்து வாரதுக்கு ஏற்ற மாதிரியான படி அமைப்பு. அப்படியே பாருங்க, இந்த இடம் நல்லா இருக்குது. அதை அடுத்தது இந்த இடத்துல நீர் இறைச்சா இதுக்குள்ளால் அந்த வாய்க்காலால் போய் வயலுக்கோ அல்லது தோட்ட வழிக்கு போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிறத பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க பாபு, சொல்கிறீங்களாண்டு பாபு? அந்த பக்கத்தால் வாங்க, அதால் இது துலா, சரியா? இதில் துலா இருந்திருக்குமென்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் இருக்குது. அது துலாவினுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பழமையான ஒரு கட்டட அமைப்பை காட்டி நிற்குது. இது எந்த காலத்தில் கட்டப்பட்டான்னு தெரியலை. இதை விட இந்த கேணி மிக பழமையான கேணி. இந்த கட்டட அமைப்பு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. இந்த துலாவை பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் பெறுது. ஏற்கனவே நான் ஒரு இடத்து போகும்போது ஒரு பெரியவர் ஒரு ஆள் எனக்குண்டா இது சரியாக அந்த இடம் ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அந்த பெரியவர் இந்த கதையை சொன்னவர்
அதை கேட்டு நான் சிரித்தேன் நான் உண்மையாக. அதுக்கு பிறகு அன்றைக்கு நேற்று முந்தின நாள் இன்னொரு அண்ணாவோட நாங்கள் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் பதற்ற நிலவி இருக்குதானே. அப்போ அந்த கதை வரைக்க அவர் இந்த கதையை சொன்னவர். உலகப்போர் அந்த 2ஆம் உலகப்போர் அந்த காலப்பகுதியில் இங்கே ஏன் தாக்குதல்கள் நடக்கலை என்று தெரியுமா என்று இப்போ திருகோணமலையில் ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லுவீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ இந்த பகுதிகளில் ஏன் தாக்குதல்கள் நடக்கலை என்றாலாம் மேலே பறந்து போன வெள்ளைக்காரர்கள் யோசிச்சு தான் ஒவ்வொரு வீட்டையுமே ஒவ்வொரு பீரங்கி வச்சுருக்காங்க உங்களை அடிச்சா பிள்ளைண்டு. ஏன் சொல்லுங்க துலா இப்படித்தான் இன்றைக்கி மேலே உயர்ந்து அப்போ அதை மேலே இருந்து பார்த்துட்டு யோசிச்சதான் பீரங்கி அண்டு. அப்போ இதை எனக்கு ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்னவர், அதை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையலை எனக்கு. அடுத்தது இந்த பனையை பார்த்தீங்களா, பனை இந்த அடிக்க பாருங்க இவ்வளோ இப்போ கனதியாக இருக்கணும். மொத்தத்தை பார்த்தீங்களா நல்ல பெரிய உருளையாக இருக்குது. இந்த அளவுக்கு நிறைய பனை இப்படி ஒரு பனை உங்கேயும் பார்த்தனியா சத்தியமாக சொல்கிறேன். இதை விட மெல்லிய பனைகள் பார்த்துருக்குறேன், உயரமாக எல்லாம் வளர்ந்துருக்கோம். ஆனால் இது நல்லா அகண்டு அப்படியே போகுது. இது வேறு வகை பனை இனம் போல் கிடக்குது. சரி, இந்த இடத்த உங்களுக்கு காட்டியிருக்கு. அதில் இருக்கிறது வைரவர் கோயில். சரியா, இதுதான் அந்த கேணி பகுதி. இந்த கேணியோட அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சுமை தாங்கி அமைப்பு இருக்குது. இது வைரவர் கோயில். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். சங்கரத்து என்ற ஊரை முழுமையாக ஒரு காணொலியில் அடக்க முடியுமென்னு தான் யோசிச்சேன். ஆனால் அந்த அணையூடாக போய் திரும்ப வந்து அதில் நின்றுட்டு அப்படியே இந்த இடத்துக்கு வந்ததோடு பார்த்தா ஒரு நீளமான காணொலியாக வந்துட்டுது. அளவுக்கு அதிகமான நீளமான காணொலிகளை போடுறதுக்கு நான் தவிர்க்கிறேன்னா, ஆனால் சில ஊர்களை பதிவு செய்யும்போது ஒரு மணித்தியாலும் போட வேண்டிய தேவை வருது. முடிந்த அளவு இதை பிரித்து போட்டால் வேலைப்பழுவோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அப்படி தான் யோசிச்சுருக்கிறேன். அதால் தான் நான் இப்போ பகுதியாக பிரித்து போடுறது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். சங்கரத்து என்ற ஊரினுடைய எஞ்சிய பகுதி, அதுதான் குடியிருப்புகள் இருக்கிற பகுதி, அதை அடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊர் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்லப்போனால் இந்த சங்கரத்து என்ற ஊர் மிக பழமையான ஒரு ஊர் என்றதுக்கு அந்த வயல்வெளியில் இருக்கிற ஓய்வு கட்டடம், அதுபோல் இந்த பகுதியில் இருக்கிற மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கான கேணி, ஆவுரஞ்சிக்கல், அதை விட சுமை தாங்கி, அதை விட இந்த துலா போன்ற அமைப்புகள் இந்த ஊரினுடைய பழமையை காட்டி நிற்குது. அதை விட அந்த அணை பகுதியால் போகும்போது பார்த்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே எங்களை மகிழ வைத்தது. இதுவே காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் அல்லது மழைக்காலத்தில் வந்து பார்த்தா இன்னும் இதனுடைய தோற்றம் தலைகீழாக மாறி இன்னும் இதனுடைய அழகை பல மடங்கு அதிகரிக்கும். எனவே எதிர்காலத்தில் மழைக்காலத்தில் இந்த பகுதியை வந்து பார்த்து ரசிங்கன்றதை இந்த காணொலியில் பதிவு செய்து இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.